அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம். கண்டிப்பா இந்த குரு பகவானுடைய உச்சமான குரு பயிற்சி எப்படி 12 வருஷத்துக்கு அப்புறம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சத்துல வந்து உட்கிறாரு. கடகத்துல புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துல வர்றாரு. எப்ப? கரெக்டா ஜூன் மாசம் 2ஆம் தேதி. இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி. தயவு செய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. அம்மன் அருடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்கணும், இந்த குரு பயிற்சி வீடியோ பாக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். இதுல ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம எடுக்கிறோம். எல்லாருமே நீங்க குரு பயிற்சி எல்லா வீட்லயும் பார்த்திருப்பீங்க, எல்லா சேனல்லையும். ஆனா இது வித்தியாசமான ஒரு காலகட்டத்தில் அவங்க பேச்சு எடுக்க போறோம். குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு. இப்ப குரு பகவான் ஒண்ணும் இல்ல, புனர்பூசம் பூசம் ஆயில போவார். அப்ப என்னென்ன யோகம் உங்க ராசிக்கு எப்படி வேலை செய்யும், இதையும் நம்ம எடுக்கிறோம். இது மட்டும் இல்லைங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மைகள் வரும்பாங்க. எப்படி? ஒருத்தருடைய ஜாதகத்துல உள்ள தோஷத்தை நிற்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தாங்க. அப்ப இது உச்சமான குருவா வர்றாரு. அவர் எங்கெல்லாம் பார்க்கிறாரோ அதுக்கு என்னென்ன யோகம் இருக்கு, அதுக்கான ஒரு பதிவும் இதுல நம்ம கண்டிப்பா கொடுக்குறோம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய 11வது ராசி தான் இந்த கும்பராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 11வது ராசி ரொம்ப லாபகரமான ராசி கும்பம் தான். லாபம்னா எல்லா விஷயத்திலும் லாபமா இருப்பான்னு நினைக்க கூடாது. எல்லாத்துலயும் பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்கன்னு சொல்லணும். கும்பத்தை பொறுத்தவரை எப்படி பயங்கரமான புத்திசாலி குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதிச்சு சொல்லி டேலண்டா அறிவா யோசிக்கக்கூடிய ஒரே ராசினா கும்பம். கும்பம் கும்பம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எல்லா விஷயத்திலும். சரி, தன்னம்பிக்கை, தன்மானம், திறமையான குணம், அறிவான குணம் எல்லாமே பாருங்க இந்த கும்பராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். யாருக்கிட்டையும் அடிபணிஞ்சு போகணும் உங்கள்ட்ட அவசியமும் கிடையாது. ஏன்னா கடுமையா உழைக்கக்கூடிய நபர்கள் கும்பராசியில பிறந்துட்டாவே. அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கணும். உச்சமான கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார். நீங்க எல்லாருமே இந்த வருஷம் இந்த குரு பயிற்சியும் போது எல்லாருமே கும்பராசியில பிறந்த அனைவருக்குமே இந்த ஜாதகம் எல்லாரும் உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு தகவல் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும். ஒரு எத்தனை பேருக்கு இந்த சனி பகவானால பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ நல்லா பாருங்க. 7.5 சனியில பாதிக்கப்பட்டவங்க, எப்படி உங்களுக்கு பாத சனி தான் போகுது, 7.5 சனியில பாதிக்கப்பட்டவங்க அனைவருக்குமே இப்போ ஒரு நல்ல ஒரு டைமிங். அந்த 7.5 சனி தாக்கத்தை குறைக்கக்கூடிய நேரமாக அந்த குரு பயிற்சி வேலை செய்யும். ஏன்னா குருவுடைய வீட்டை சனி பகவான், அந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறாரு. அதனால சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மை. ஒண்ணும் இல்லைங்க, இப்ப நம்ம உடம்புல 9 கிரகங்கள் இயங்குதுங்க. அது எது யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும், கண்டிப்பா அந்த யோகமான பலன் நீங்க பார்த்துருவீங்க. 1. எது பலவீனமான காலமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அதை சந்திச்சு ஆகணும். 2. சில பேர் பாருங்க பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. நிறைய சொல்றாங்க உங்க வீடியோ தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கேன், ஆனா எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா. அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்க, கிரகமைப்பு லக்னாதிபதி மறைவுல போய் நிற்பாரு. எப்படி? நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்மா கொடுத்துருக்கு கிரகம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா கண்டிப்பா வேலை செய்யும். அது ஜாதக தசாபுத்தி மாறும்போது கண்டிப்பா இங்க பலன்கள் மாறும். அதனாலதான் பொதுப்பலன் நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப பாருங்க, கும்பத்துல 5ஆம் இடத்துல குரு இருந்தார். குரு உங்களுக்கு பொதுவாக எத்தனாம் வீட்டு அதிபதி? 2ஆம் வீட்டு அதிபதி. எப்படி வருமானத்தை காட்டணும், குரு பகவானை தான் பார்க்கணும். எல்லாருமே பாருங்க, குரு புத்தி வந்தா குருதசம் வந்தா கண்டிப்பா ஜாதகனோட எடுத்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு வருமானம், குடும்பம், பெருகொண்ட பணம், இன்கம், பொருள், சேர்க்கை எல்லாமே குரு தான். எல்லாமே குரு தான். 2, 11 என்ன இருக்கு? மேல் படிப்பு, பட்ட படிப்பு, ஒரு விஷயத்தை ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள், நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த 11ஆம் இடத்துல நிறைய அடங்கியிருக்கு. படிப்பு, கல்வி, நிறைய பேருக்கு வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன், வருமானம், பொருளாதாரம் எல்லாமே இந்த 11ஆம் இடத்துல இருக்கு. இப்படிப்பட்ட அதிபதி யாரா வர்றாரு? குருவா வர்றாரு. எப்படி? இப்படிப்பட்ட அதிபதி குருவா வர்றதுனால சொல்றேன். இப்போ உங்களை எல்லாரும் சொல்லி பயமுறுத்துவாங்க, என்னங்க 6ல குரு போறாரு, ரோக குருன்னு சொல்லுவாங்களே, கடன் வருமா, பகை வருமா, எது வருமா? இங்க வராது. ஏன் வராது? சனி பகவான் ஜாதகம் தான் வரவே வராது. ஏன்னா சனியுடைய நட்சத்திரம் தான் குரு பகவான் போறாரு. எப்படி? 6ல குருங்க,
உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ரோக குருன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அவர் எங்கெல்லாம் பாக்குறாரு அந்த இடத்த வளர்த்து விட்டுருவாரு. நேரம் 10ஆம் இடத்தை பாக்குறாரு, தொழில் பண்ண வைப்பாருன்னு நான் சொல்லி உங்களை எப்படி தொழில் பண்ண வைப்பாரு. 7.5 சனியில தொழில் பண்ண வைப்பாரு. ஏன்னா சனி பகவானை பாக்குறாரு. அப்ப உங்களுடைய மைண்ட் ஆட்டை என்னமா அவர் உண்டு பண்ணுவாரு, பணம், பொருள், சேர்க்கை, வருமானம், இதை பத்தியும் சிந்திக்க வைப்பாரு. ஏன்னா நல்ல வேலை இல்லைங்க கும்பராசிக்காரர்களுக்கு. கேளுங்களேன், நல்ல வேலை இருக்கா, தொழில் நல்லா இருக்கா மட்டும் கேட்டு பாருங்க. தொழில், உத்தியோகம் ரெண்டுல ஏதாச்சும் பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது. நீங்க கேட்டுங்க, கண்டிப்பா இருக்கும். படிப்பு கல்வியிலும் சரி, தொழிலையும் சரி. ஏன் தெரியுமா நான் சொல்றேன், சனி பகவான் வக்ரமா இருந்தாரு, குருபவன் 5ல இருந்து 6ஆம் இடத்தை விரயம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. வேலை உச்சத்துல மேலதிகாரிகிட்ட கண்டிப்பா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் நிறைய தடங்கள் கண்டிப்பா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ நபர்கள் படிப்பு கல்வியிலும் சரி, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபராக இருக்கட்டும், நிறைய பேருக்கு நிறைய தடங்களை கொடுத்துருப்பார். படிப்பு, கல்வி, தகவல் தொடர்பு, எழுத்து கணிதம், தொழில், வேலை, இதுல ஏதாச்சும் ஒரு சங்கடம் அங்க நடந்திருக்கும். ஏன்னா இங்கிட்டு குரு வைக்கிறோம், அங்கிட்டு சனி வைக்கிறோம், நிறையாச்சும் ஒரு பிரச்சனை கண்டிப்பா கலங்கி போய் நீங்க கேட்டு பாருங்க. நிறைய சொல்லுவாங்க ஆமாம்பாங்க. ஏன் உடம்பு ஆரோக்கியம் நிறைய பேருக்கு மருத்துவ சில பேர் ரீசெண்டா பண்ணியிருப்பாங்களே, நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா வந்திருக்கும். உடல் ரீதியாக ஒரு செலவு பண்ணக்கூடிய நேரம் கண்டிப்பா வேலை செஞ்சிருக்கும். இதை நான் ஏன் தெரியுமா சொல்றேன், நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த கும்பராசிக்காரங்க. இப்ப ஏன் மாறுது தெரியுமா சொல்லல, சனி பகவானுடைய சாரத்துல போறதுனால சோப்பனா சொல்றேன். 6ஆம் இடத்து குரு இருந்தா கண்டிப்பா இந்த ரோக குரு கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோனு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பொருள் சேர்க்கையை அதிகப்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே எப்படி, வேலை உத்தியோகம் நல்லா இருக்குங்க, மைண்ட் தற்போது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை, நல்ல அனுகூலமான வேலை, வெளியூர்லயும் வெளிநாட்டுலயும் கிடைக்கும் பாரு. நீங்க எடுத்து நோட் பண்ணிக்கிங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஏன் தெரியுமா, அவர் 12ஆம் இடத்தை அவர் 6ஆம் பார்வையா 7ஆம் பார்வையா பாக்குறாரு. 10ஆம் இடத்தை பார்த்து 12ஆம் இடத்தை பாக்குறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா, நீ வெளிநாட்டுல வேலைக்கு போ, வெளியூர்ல வேலைக்கு போ, உனக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்தோட நான் வேலையில உட்கார வைப்பேன். ஏன்னா சனி பகவான் சாரத்துல இருந்து நான் பாக்குறேன்னா உங்களை நான் உனக்கு பலம் படுத்தி கொடுப்பேன்னு சொல்றாரு. இது நடக்கும், நீங்க எழுதிய வச்சுக்கோங்க. வெளிநாடு, வெளியூர், வேலையில, தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். கும்பத்தை பொறுத்தவரை ஒண்ணு இல்ல, நிறைய பேர் இந்த விசா பிரச்சனை, சொந்த ஐசு வாங்கணும், சொந்த குடியுரிமை வாங்கணும் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க பாத்தீங்களா, அந்த குடியுரிமை உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு. ஏன் வெளிநாட்டுக்கிறத பாக்குறதுனால சொல்றேன். அடுத்து மெயினா இந்த துறை எல்லாமே நான் பாருங்க, எந்தெந்த துறை தெரியுமா கும்பத்துல இருப்பீங்க, பயணங்கள் மூலமாக வருமானம் திட்டுறவங்க, வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க, அடுத்து வண்டி வாகன பிசினஸ், அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ், அடுத்து கெமிக்கல், எல்லாம் பாருங்க கெமிக்கல் பிசினஸ், ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் துறை, எப்படி யூனிஃபார்ம் போட்டு வக்கீல் துறை, இந்த துறை எல்லாமே பயங்கரமா இயங்க ஆரம்பிச்சிடும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கான பயிற்சி. ஏன் தெரியுமா, 6ல எதிரியை வெல்லக்கூடிய எல்லா தொழிலும் நீங்க ஜெயிப்பீங்க. இதை எழுதிய வச்சுக்கோங்க, கண்டிப்பா நடக்கும் இந்த குரு பயிற்சி. எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும். இடம் நான் ஓப்பனா சொல்றேன், கடன் வாங்கி இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும். இப்ப 2ஆம் வீட்டதிபதி 11ஆம் வீட்டதிபதி 6ஆம் இடத்தை 4ஆம் இடத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையா பாக்குறார். குரு சனியை பார்த்து இந்த சனி 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு, இடம், பூமி, சொத்தை வாங்க வைப்பார். உங்க மேல எந்த கேஸ் போடாலும் அந்த கேஸ்ல நீங்க தான் ஜெயிப்பீங்க. இது எழுதிய வச்சுக்கோங்க. பிரச்சனைக்குள்ள அதிபதி சனி பகவானை பார்ப்பதால் வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ்ல ஜெயிச்சு நல்ல ஒரு மாற்றமா உங்களுக்கு வரும். எந்த கேஸா இருந்தாலும் சரி. நான் திருமணத்துக்கு நான் கெட்டதை சொல்ல மாட்டேன், திருமணம் நிறைய முடிஞ்சிருப்பாரு. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், இந்த திருமணத்துக்கு எந்த ஒரு பிரேக்கையும் கொடுக்க மாட்டார். கனவு மனையை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் பக்கத்திலே பொண்ணு எடுத்து பக்கத்திலே கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் நிறைய வரும். 3ஆம் இடத்து சனி 4ஆம் இடத்தை பார்த்து 8ஆம் இடத்தை பார்த்து 11ஆம் இடத்தை பார்ப்பதால் பயங்கரமான ஒரு முதல் திருமணமா, 2வது திருமணமா, காதல் திருமணமா, எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். சகோதர சகோதரி உறவுகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இடம் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறைய பேர் தேடி வரும், நிறைய மாற்றம் கொடுத்த கொடுப்பா. அதே மாதிரி பாருங்க, நிறைய லாட்ரி யோகம் அடிப்பாங்க கேட்குறீங்களா, கண்டிப்பா எடுங்க. வெளிநாடு வெளியூர் உள்ளவங்க உங்க ஜாதகத்தை பாருங்க, உங்க ஜாதகம் எந்த கிரகம் யோகம்னு பாருங்க, அந்த யோகத்தோடைய நம்பர் எடுத்து இந்த குரு உச்சமான நேரத்தில் எடுத்தா கண்டிப்பா பெருங்கொண்ட பணம் வரும். ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தான் அதிபதி அவர் தான் வராரு, வருமானத்தை காட்டக்கூடிய காரணம். ஏதோ ஒரு திடீர்னு ஏதாச்சும் ஒரு பணத்தை வெளிநாடு வெளியூர்ல கண்டிப்பா கொடுப்பாரு. ஏன்னா 12ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு. அப்ப இங்க பலம் கூடுது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் விஷயம் கிடையாது. கமிஷன் வியாபாரம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். லாட்ரி சீட் அடிக்கலாம், எல்லாத்துக்கும் லாட்ரி அடிச்சிடும். நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு. இப்ப நட்சத்திரத்துல பலனுக்கு போமா, என்னுடைய முதல் நட்சத்திரம் அவிட்டம்.
இதுலயுமே தைரியமான குணம் இருக்கும். எப்படி? பயங்கரமான தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம் கூட நிறைய இருக்கும் அவிட்டத்துல பிறந்துட்டா. எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். திறமை தான் உங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே அவிட்டத்துல பிறந்துட்டாவே. இனிமே பாருங்க, எல்லாமே நல்லதா வரும். கெட்ட விஷயம் உங்களுக்கு நடக்காது. இப்படி கெட்ட விஷயம் பெருசா உங்களுக்கு இல்லை. அவிட்டத்துல பிறந்த சொல்றேன். மெயின் அந்த யூனிஃபார்ம் ரோல இருக்கிறவங்க, ரியல் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங், இரும்பு சார்ந்த வேலை, கட்டிட சார்ந்த துறை, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல், இந்த துறை எல்லாமே பயங்கரமா இயங்கும். அவிட்டத்துல பிறந்தவங்க மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பா வேலை செய்யும். கணவன் மனைவி ஒற்றுமையும், தொழில் வேலை உத்தியோகத்திலையும் நிறைய ஒரு நல்ல விஷயம் இருக்கு, பாத்துங்க. அடுத்து சதய நட்சத்திரம். பிரம்மாண்டமாக பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறி கொண்ட ஒரே நட்சத்திரம் சதயம், சதயம், சதயம். நீங்க பாருங்க, எல்லாமே சதயத்துக்கு பாருங்க, எல்லாமே நல்லதா வரும் பாருங்க. கெட்ட விஷயம் பெருசா நடக்காது. எப்படி? கெட்ட விஷயம் பெருசா நடக்காது. இனிமேதான் நல்ல யோகமே இருக்குது. பொருளாதாரம், வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். சதயத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். படிப்பு, கல்வி சார்ந்த விஷயம், ப்ரொமோஷன், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும். எது வந்தாலும் சரி, தைரியமா இருங்க. சதயத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். நிறைய ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்ல காரியங்கள் உங்க பக்கம் சாதகமா வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு, பாத்துங்க. அதுக்கப்புறம் சதயத்துக்கு அப்புறம் அது புரட்டாதி நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் கூட நிறைய இருக்கு. இந்த நட்சத்திரம் பிறந்தா கண்டிப்பா அந்த தன்மை அதிகமா இருக்கும். நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதியான குரு பகவான் உச்சமாகிறார். அப்ப உச்சமான பலனை கொடுக்க போறாரு. இப்ப வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகத்துல உயர் பதவி, கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது, எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய யோகத்தை சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பண்றவங்க, பணம் கொடுத்து பணம் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு பாருங்க நல்ல ஒரு, ஏன்னா இந்த உச்சமான குரு பயங்கரமான யோகத்தை கொடுக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு. வரக்கூடிய உச்சமான குரு பெயர்ச்சி கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு பயிற்சியாகவே அமைகிறது.